இன்னைக்கு வந்து வேர்க்கடலை போட்டு ஒரு கிரேவி பண்ண போறேன். உடம்பு சத்தான பீனட் எவ்வளவு நல்லது உடம்புக்கு. அதை போட்டு நீங்க ஒரு கிரேவி மாதிரி பண்ணிவிட்டா நல்லா சாப்பிடுவீங்க இல்லையா? பச்சை கறிக்காய் எல்லாம் போட்டு. அது எள்ளையும் வேர்க்கடலையும் வெறும் பாத்திரத்துல வறுத்து வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் இது அது கொஞ்சம் ஆயில் விட்டுக்கிறோம். இதுக்கு தேவையான மசாலா இதுல வந்து கொஞ்சம் ஆயில் விட்டுட்டு ஒரு 1.5 டீஸ்பூன் தனியா, கொத்தமல்லி, தனியா கொத்தமல்லி விதைன்னு சொல்லுவோம். 2 காஷ்மீரா, 2 குண்டு மிளகாய் காரத்துக்கு, ஒரு 1/2 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் ஜீரகம். இது நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கணும். ரோஸ்ட் பண்ணிட்டு தேங்காயை நல்லா காய்ச்ச தேங்காய் இருந்தா அப்படியே போடலாம். கொஞ்சம் பசுமையா இருக்கு, அதாவது பால் இருக்கிற தேங்காய்னால இதுல போட்டு வறுத்துரும் லைட்டா. அந்த சூட்ல வறுத்துட்டு நம்ம எல்லாமே சேர்த்து அரைச்சிக்கிறோம். இது வந்து மசாலா இது இருக்கட்டும். இது வானல்ல ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன். கடுகு போட்டுக்கிறேன். கடுகு நல்லா வெடிக்கட்டும். ஒரு 1/2 ஸ்பூன் வெந்தயம், உளுந்து, கருவேப்பிலை, இன்னைக்கு ஒரு இந்த வேர்க்கடலை எள்ளு எல்லாம் போட்டு ஒரு கிரேவி பண்ண போறேன். அது உடம்புக்கு நல்லது, டேஸ்டா இருக்கும். நம்ம எப்ப பார்த்தாலும் பருப்பு அந்த மாதிரி எல்லாம் கூட்டு பண்ணிட்டு இருக்கோம்ல, அது மாதிரி இல்லாம உங்களுக்கு சத்தான காய்கறி எல்லாம் போட்டு ஒரு கிரேவி பண்ண போறேன். அதுல சாதம் போட்டு சாப்பிட்டுக்கலாம், சப்பாத்தி பண்ணா தொட்டு சாப்பிட்டுக்கலாம். தூயின் ஒன்னா இருக்கும். இப்ப நல்லா இப்போ வந்து இப்ப காய்கறி எல்லாம் உங்களுக்கு காட்டு. என்னென்ன காய்கறியில பச்சை காய்கறியில வச்சிருக்கேன். இது கொத்தவரங்காய் இல்லை, கொத்தவரங்காய்னா கொத்தவரங்காய் போட்டுக்கோங்க. நான் முருங்கைக்காய் போட்டிருக்கேன், அவரைக்காய் இதை நறுக்கி வச்சிருக்கேன். இதுல பரங்கிக்காய், சக்கரவள்ளி கிழங்கு, கத்திரிக்காய் வச்சிருக்கேன். இப்போ வந்து நல்லா குறைஞ்சாச்சு. இப்போ இந்த காய்கறி எல்லாம் போட்டு முருங்கைக்காய், அவரைக்காய், கொத்தவரங்காய் இருந்தாலும் போட்டுக்கலாம். ரொம்ப நல்லா டேஸ்டா இருக்கும். பசங்க சாப்பிடாதெல்லாம் சாப்பிடும். இந்த மாதிரி காய்கறி பண்ணிட்டு எல்லா காய்கறி போட்டு அவியல் பண்ணுவா இல்லையா? இது அவியல் மாதிரி தான். இது வேற மாதிரி மசாலா போட்டு பண்ணுவோம். ஓகேவா? உருளைக்கிழங்கு தக்காளி போட்டு நல்லா வதக்குவோம். இதுக்கு வேணுங்கிற உப்பு போட்டுட்டு லைட்டா தண்ணி ஊத்திட்டு வேகணும் இல்லையா? லைட்டா தண்ணி ஊத்திட்டு இப்ப போட்டு தட்டை போட்டு மூடி வச்சிடறோம். நல்லா வேகட்டும். இப்ப இந்த மசாலால இந்த வேர்க்கடலை, எள்ளு போட்டுக்கிறோம். முக்கியமா ஒண்ணு உங்களுக்கு சொல்ல மாட்டேன், இப்ப போட மாதிரி சொல்றேன். வேர்க்கடலை, எள்ளு, அரைச்சி வச்ச இந்த வறுத்து வச்ச மசாலால மிளகு, ஜீரகம், மிளகாய் வத்தல், தேங்காயை நான் பால் தேங்காயா இருக்கிறதுனால வறுத்துக்கிட்டேன். நீங்க நல்ல முத்தின தேங்காயா இருந்ததுன்னா நீங்க அப்படியே போட்டுக்கலாம். போட்டுட்டு சொல்ல மறந்துட்டேன்னா புளி. இந்த புளி போடலன்னா இந்த டேஸ்ட் நல்லா இருக்காது. இந்த புளியும் போட்டு நல்லா வேணுமோனா அரைச்சிட்டு இது வெந்ததும் கொட்டுறோம். நல்லா வெந்தாச்சு. இப்போ அரைச்சி வச்ச கிரேவி
கண்டிப்பா புளி போட மறந்துடாதீங்க. புளி போட்டு அரைச்சாதான் அந்த டேஸ்ட், இதுக்குண்டான டேஸ்ட் கிடைக்கும். வேர்க்கடலை இதெல்லாம் போட்டுக்கோ இல்லையா, எள்ளெல்லாம். அதனால புளியும் போட்டு நல்லா அரைச்சி நல்லா கொதிக்க விட்டு இறக்கினா சப்பாத்தி, தோசை, பூரி இதுக்கும் தொட்டுக்கலாம். சாதத்துக்கு போட்டு பிசைஞ்சு சாப்பிடலாம். ரசம் சாதம், ரசம் வச்சிருக்கோம், ரசம் போட்டு இதையும் தொட்டுக்கிட்டு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். இதை நல்லா சேர்ந்து கொதிக்கிட்டோம், இறக்கிடலாம். எங்கள் வீட்டில் எங்கள் பாட்டி சூப்பரான பீனட் கிரேவி பண்ணியிருக்காங்க. டேஸ்ட் பார்த்துட்டேன், ரொம்ப சூப்பராக இருக்குது. வெறும் கொஞ்ச நேரத்திலே இவ்வளோ அருமையான டிஷ் பண்ணியிருக்காங்க. இதை பார்த்துட்டு நீங்களும் செஞ்சு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் போடுங்க. நீங்கள் தான் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணணும். தேங்க்யூ. கிரேவி வெறும் பருப்பு ரசம் தான். இந்த பருப்பு ரசத்துக்கும் கிரேவிக்கும் கலந்து பருப்பும் போட்டு குழந்தைகளுக்கு விட்டுங்க. சத்தான ஆகாரத்தை கொடுத்து குழந்தைகளுக்கு சுவையே வீட்டில இருந்து கொடுத்தீங்கன்னா கடைக்கு போக மாட்டாங்க. இந்த வேர்க்கடலை தான் பீனட்டுன்னு சொல்லி எல்லா இதுவும் நமக்கு டிஷ் கொடுக்குறோம். பிரெட்டு சாப்பிட்றோம், எல்லாத்துக்கும் சாப்பிட்றோம். ஆனால் அது உடம்புக்கு நல்லது. அது இப்படி பண்ணிடுங்க. இதுக்கு பருப்பே கிடையாது. பருப்பு இல்லாமல் ஒரு சூப்பரான அருமையான கிரேவி. எல்லா வெஜிடபிள்ஸும் போட்டு அவியல் பண்ணுவீங்களா, அதே மாதிரி இந்த மாதிரி பண்ணி பாருங்க. இந்த சுவைக்கு சப்பாத்தி பண்ணிக்கோங்க, தோசை பண்ணிக்கோங்க, எல்லாத்துக்கும் இது 2 in 1 ஆயிடும். நன்றி. தேங்க்யூ.